வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அந்த லாஸ்ட் ஓவருங்கிற மாதிரி இன்றைக்கு கடைசி நாள் பிரச்சாரம். 4 சிஎம் கேண்டிடேட்ஸும் இன்னைக்கு பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. இந்த என்டையர் மாடல் கோடு வேட்புமனு தொடங்கி இந்த ஒரு 2.5 வாரங்கள் அப்படிங்கிறது ஓவராலாக ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸையும் நம்ம எலாபரேட்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக அதில் யங்கஸ்ட் அப்படின்னு எடுத்தால் யங்கஸ்ட்டு ஆனால் லீஸ்ட் அட்டெண்டன்ஸ் அப்படின்னா திரு விஜய் அவர்கள். அவருடைய இந்த எலெக்ஷனுக்கான கேம்பெயினுடைய ப்ளஸ்ஸாக என்ன பார்க்குறீங்க, இல்லை நெகட்டிவ்ஸ் நம்ம பின்னாடி பேசலாம். முதல்ல ப்ளஸ்ஸை பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, அரசியலுக்கு வந்தது ஒரு நல்ல விஷயம். அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஜனநாயக நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கணும், நல்ல கட்சிகள் நிறைய இருக்கணும். குறிப்பாக நல்ல அரசியல் பண்ணணும், அதுதான் மக்களுக்கு நல்லது. அந்த வழியில் விஜய் நல்ல அரசியல் நான் தரேன், நான் ₹1 கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொள்கை முழக்கமாக வச்சுட்டு வராரு. அது வரவேற்கணும். அது ஒரு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது ப்ளஸ் விஜய் அவர்களால் நிறைய இளைஞர்கள் அரசியல் மீது ஆர்வம் வந்திருக்கு. அரசியல் ஆர்வம் வந்திருக்கு, ஆனால் அரசியல் படுத்தப்படலை. அரசியல் ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது அரசியல் ஆர்வமாக இல்லை சினிமா ஆர்வமா அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்குது. பட் நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கு. இது ரெண்டாவது ப்ளஸ். அவங்க உரையாடுறாங்க. பொலிட்டிக்கல் ரைட்டா இல்லையா அந்த விஷயத்துக்குள்ளே போவேன். பாலிடிக்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க. அது வரவேற்கத்தக்கது. இது ரெண்டாவது. மூன்றாவது ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு வங்கி அதை தாண்டி வாக்கு சதவீதம் இருக்கு இல்லைங்களா, அது இந்த வாட்டி கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடந்த தேர்தலை விட போலிங் இந்த வாட்டி அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஜனநாயகத்துக்கு நல்லது. அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, 100 விழுக்காடு கிடைக்கணும், அதுதான் ஒரு நல்ல தேர்தல் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்கிறான். ஒரு பத்திரிகையாளராக நமக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் போட்டி போடுறது, அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் காசை அதாவது பிச்சு பெடல் எடுப்பாங்கன்றாங்க இல்லைங்களா, குளிப்பாட்டுறாங்க. அதாவது அமைச்சர்கள் நிறைய பேர், அது சந்தோஷமா இல்லை தோல்வி பயமான்னு தெரில, ஆனால் காசை நல்ல செலவு பண்ணுறாங்க தண்ணி மாதிரி. அப்போ இந்த காரணம் விஜய் அவரோட வருகை இதெல்லாம் சேர்த்தோன்னே இது மூணாவது ப்ளஸ்ஸாக இது பார்க்கலாம். இதுவுமே விஜயோட தாக்கத்துக்கு பயந்து இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது 3வது ப்ளஸ்ஸு. 4வது ப்ளஸ் அப்படின்னும்போது, இப்போது நிறைய சினிமா துறையில் இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ அவங்களாம் இப்போது விஜய் சார் படம் ஜனநாயகன் வராததுனால மற்ற படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள்லாம் நல்லபடியாக ஓடிச்சு. அதுவும் ஒரு ப்ளஸ்ஸு அந்த துறையில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா அந்த பெரிய ஹீரோவோட படம் வந்ததுன்னா சின்ன படங்களை நிறைய அது காலி பண்ணும். இந்த தீபாவளி டைமு அந்த மாதிரி எல்லாம், இல்லை பொங்கல் டைம்லலாம். ஜனநாயகன் படம் அந்த பொங்கல் நேரத்தில் வராதனால மற்றவங்களுக்கெல்லாம் ப்ளஸ் ஆச்சு. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுனால இதெல்லாம் ப்ளஸ்ஸு. ஒரு வர்த்தகம் நடந்திருக்கு. இவ்வளோ விஷயம். இப்போ மைனஸ் அப்படின்னு பார்த்தா, விஜய்க்கு மைனஸ் விஜய் தான். விஜய் உழைக்க மாட்டார், விஜய் தொகுதியாக போக மாட்டார், விஜய் எல்லா மக்களையும் சந்திக்க மாட்டார் அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த நேரம் உறுதி செய்து போயிட்டு. முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, 234 தொகுதியில் ஓட்டு வாங்கணும்னு ஆசை, ஆனால் நான் ஒரு தொகுதிக்கு ஒரு நாள் கூட நான் ஒதுக்க மாட்டேன், இல்லை 1 மணி நேரம் கூட ஒரு தொகுதிக்கு நான் ஒதுக்க மாட்டேன், என்னால் அது இயலாமை, நான் போக முடியாது. கடலூருக்கு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி 3 வாட்டியா, அதில் 1 வாட்டி ஹெலிகாப்டரில் வேற போகிறாருன்னு சொன்னாங்க. அப்போது கடலூர் மாவட்டம் ஏன் ரொம்ப சிறப்புனா, வறுமை கோடு கடலூர் தான் எப்பயுமே தேர்தலில் யார் வெற்றி பெறணும் தோல்வி பெறத்தை கிட்டத்தட்ட முடிவு பண்ணும். அது பெல்வெதர் டிஸ்ட்ரிக்ட்னுவாங்க. கடலூர் மொத்தமாக எந்த சைடு சாயுதோ அந்த சைடு ஆட்சி வரும். இது நிறைய தேர்தல் நடந்திருக்கு. அமைச்சரே தோத்தார் MC சம்பத் அங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி பிடிக்கிறது. இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எந்த ஒரு தொகுதியிலையும் டஃப் ஃபைட் இருக்கும் கடலூரில். கடலூர் இப்போ நீங்கள் சேலம் எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். டெல்டா தஞ்சாவூர் எடுத்திங்கன்னா அது அப்படியே திமுகவுக்கு பிஹேவ் பண்ணும். கோவைக்கு போனால் அங்கே அது மாதிரி மாறி மாறி வரும். பட் கடலூரை பொறுத்தவரைக்கும் யாரும் அப்படி ஒரு கட்சி மொத்தமாக எடுத்துகிட்டு போக முடியாது. அது கொஞ்சம் பிரியும், உடையும், செதறும், இல்லை வரும் கைக்கு. எல்லா கட்சிக்காரங்களையும் அவங்க வாக்காளர்கள் தண்ணி குடிக்க வைப்பாங்க. கரெக்டாக சொன்னீங்க. எல்லா கட்சிக்காரும் வாக்காளர் தண்ணி குடிப்பாங்க. அந்த ஒரு தொகுதிக்கு விஜய் சார் எட்டி கூட பார்க்கல. இப்போ விழுப்புரம், கடலூர், பின்தங்கின மாவட்டம் தருமபுரி, அதுக்கப்புறம் ராமநாதபுரம், அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு மதுரைக்கு அந்த சைடு கீழே, அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம இந்த காயல்பட்டினம் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவர் போய் பார்க்கல. தென்காசி,
ஆனால் அந்த இடம்லாம் போகலை அவரு. வட தமிழ்நாட்டுல அவர் போனதுங்கிறது விக்கிரவாண்டி மாநாட்டை தாண்டி வேற எதுவும் வட தமிழ்நாடு போல. அதாவது பொலிட்டிக்கலி ரொம்ப முக்கியமான இடம்னு பார்த்தா இந்த தேர்தலில் வட தமிழ்நாடு. அந்த வட தமிழ்நாடுக்கு விஜய் அவர்கள் போகலை. விஜய் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண இடங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் திருச்சி. அதுவும் திருச்சினா திருச்சி மாவட்டம் ஒண்டி தான், இல்லை மாவட்டம் கூட சொல்ல முடியாது, ஒரு பாதி திருச்சி. அதாவது ஏர்போர்ட்லேருந்து ஒரு தொகுதி, அதுக்குள்ளே என்னென்னலாம் வருதோ அந்த இடத்துல இப்படி ஒரு வாட்டி காரில் போகிறது, இப்படி ஒரு வாட்டி காரில் போகிறது, இப்படி போயிட்டு வந்திருக்கிறாரு. இப்போது இந்த இடங்கள்ல வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம். அந்த இடத்துல விஜயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், இல்லை திமுகவை பாதிப்பாரா, இல்லை அதிமுக மேலும் பலவீனம் அடைய வைப்பாரா அந்த இடத்துலன்றதை நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரக்சரலாக கிரவுண்டில் அவங்களை எதிர்கொள்கிறது, குறிப்பாக ரூரல் பாக்கெட்ஸில் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குது. இல்லை, ரூரல் பாக்கெட்டில் விஜய் ஃபேக்டரே கிடையாது. இதுதான் அவரோட மிகப்பெரிய மைனஸ். இப்போ நம்ம அர்பன் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அர்பனில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறார் விஜய். கிராமங்கள்னு வரும்போது அங்கே அதிமுக வந்து நல்ல பலவீனமாகவே போன தேர்தலில் இருந்தது. இந்த தேர்தலில் வந்து பலமாக மாறிட்டு, போன தேர்தல் பலவீனமாக இருந்த இடத்துல இந்த தேர்தல் பலமாக மாறிட்டு இருக்கு. திமுகவுக்கு நகரங்களில் நல்லா இருந்தது, நகரங்களில் ஒரு சில இடத்துல இன்னைக்கு விஜயால இது பண்ண. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த தேர்தலை வந்து ஒரு கடும் போட்டிக்கு கொண்டு போய் விடுது. யாராலனா விஜயால. இது ஒரு மைனஸ். பொங்கல் கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி தான், எல்லா பக்கமும் நல்லா வெயிட்டான ஆட்களான் இருக்காங்க போட்டு விசில் ஓதுறதுக்காக. விசில் வந்து இவர் நடுவில் நிற்கிறாரு, அம்பேரா மாறிட்டாரு விஜய். விஜய் வந்து யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு விசிலை ஊதிட்டு இவர் கம்முன்னு விசிலை தூக்கி பாக்கெட்டில் போட்டு போக வேண்டியதான். இதான் நடக்க போகுது. இது ஒரு மைனஸ். அதாவது ஒரு கிளியர் கட் மேண்டேட்டோ இல்லை ஒரு கிளியர் கட் வேவோ அது செட் ஆகாத மாதிரி விஜய் பார்த்துக்கிட்டார். பொதுவாக என்னென்னா ஒரு 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 தெளிவு ஒரு விஷயங்கள் நடக்கும். இல்லை ஒருவேளை அண்டர் கரண்ட் உள்ளே இருக்கான்னு நமக்கு தெரியல. அதுவுமே விஜய் வந்து விஜய் ஜமக்காலம் வச்சு விசில் ஜமக்காலம் வச்சு போட்டு மறைச்சிருக்கிறார். இது ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் இன்னொரு மைனஸ் என்னென்னா, விஜய் அவர்களோட வருகையால் கண்ணாமுடன் கண்டமேனிக்கு செலவு பண்ணுறாங்க. 3000ன்றாங்க, 4000ன்றாங்க, எவ்வளவுதான் 10,000 வரலாம் சொல்றாங்க. உண்மையிலேயே சொல்றாங்களா இல்ல சும்மா போய் சொல்றாங்களா அப்படின்னு தொகுதியில இல்லாததுனால, தொகுதியில இல்லாதவங்களாம் வயிறு எறிகிறாங்க தான் அப்படின்னு தகவல் வருது. என் அக்கா வீட்டுக்கு காசு வந்துச்சு ஜி, எனக்கு வரல, நான் கோயம்புத்தூர்ல இருக்க கூடாதா, நான் கரூர்ல பிறக்க, நான் லால்குடிக்கு போயிருந்தேன், நான் லால்குடிக்கு போயிருக்க கூடாதா, இல்ல வாக்கப்பட்டுனா போயிருக்க கூடாதா, இப்படி எல்லாம் பேசுறாங்க. இது எல்லாமே வந்து நன்றி உபயதாரர். இதுக்கும் விஜய் வந்து ஒரு ஃபேக்டர். ஏன்னா விஜயோட தாக்கம் என்ன அப்படின்றது தெரியல. அதாவது பொதுவாக அந்த சைடில் வந்து விராலிமலை தான் பயங்கரமாக இருக்கும்னுவாங்க. விராலிமலையே லால்குடி ஓவர்டேக் பண்ணிச்சு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கோவை, அதாவது செந்தில் பாலாஜி பார்வைப்பட்டா போதும், செந்தில் பாலாஜி தான் வந்து நிற்கணும்னு இல்லை. ஸோ கரூருக்கும் நடக்குது, கோவை தெற்குக்கும் நடக்குது, லைட்டாக வடக்குக்கும் வீசுது அப்படின்றாங்க. பார்க்கணும். இந்த தேர்தல் வந்து ஒரு விசேஷமான தேர்தல். பட் மக்கள்கிட்ட போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அதில் வந்து உள்ளபடியே ஒரு சந்தோஷம்தான். ஆனால் கொள்ளையடிச்ச காசு தான் இந்த மாதிரிலாம் செலவு பண்ண முடியும். ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை இந்த மாதிரி பண்ண முடியுமா தெரியல. அதில் அள்ளி போடுறதுக்கு மனசு வராது. இவங்க அவ்வளோ நல்லவங்கெல்லாம் கிடையாது. இப்போ தேர்தல் எனவே தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் மைனஸ். விஜயனுடைய அந்த என்டையர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அதில் எதுவுமே ஒரு ஆன் இஷ்யூவில் ஒரு ஷார்ப் அட்டாக் இருந்த மாதிரியே தெரியல. ரொம்ப பிளைனாக பிளண்ட்டாக திமுக ஒரு தீய சக்திங்கிறத தாண்டியோ இதில் இவங்களை மற்றும் பலருங்கிறதோட போயிட்டாரு. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததா, இல்லை அது இல்லாமல் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறாரா? ஏன்னா அவரையும் சின்னத்தையும் பொசிஷன் பண்ணுறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது ரெண்டு தான் பிராண்டு, நம்மளை தாண்டி வர பிராண்டு. தனிநபர்கள் வளர்ந்துட்டா நாளைக்கு ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்கன்னு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கலாம். பொலிட்டிக்கலி அவரது இந்த விஷயம் ஒரு ரசிக்கத்தக்கதாக இருந்ததுன்னு பார்க்குற அளவுக்கு இந்த இதில் ஏதாவது ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடிச்சுதா விஜயால? விஜயோட ஃபேக்டர் தான் இங்கே விஷயம். விஜயால் நரேட்டிவ் செட் பண்ண முடியல. விஜயால் என்ன நரேட்டிவ் செட் பண்ண முடியலனா, விஜய் வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு அந்த தாக்கத்தை வந்து அவரால் பண்ண முடியல. ஒன்று, விஜய் ஒரு பலமான கூட்டணி அமைச்சிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு தாக்கத்தை அவரால் பண்ண முடியல. விஜய் ஒரு மாற்று, இந்த ரெண்டு கட்சியும் இந்த தேர்தலில் நான் ஒரு காலி பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஸ்டார்டிங்கில் பேசினார்ல, இந்த 3 விஷயத்தை அவரால் செய்ய முடியல. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவருக்கு ப்ராப்ளம். பட் என்னன்னா அவர் வந்து திமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் தான் அதிகமாக எடுத்தார். அதில் வந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ இல்லை அதிமுகவை பற்றியோ பெருசாக சொல்ல, ஆனால் அதிமுகவோட ஓட்டுகளை வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்தார். அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஓட்டர் நமக்கு வரணும். தலைவர்களையோ இல்லையோ மோசமாக கமெண்ட் பண்ணோம்னா ஒருவேளை அந்த சாஃப்ட் நம்ம மேலே இருக்க ஒரு சாஃப்ட் கார்னர் போயிடுமோங்கிற ஸ்ட்ராட்டஜியாகவும் அது எடுத்தார். பட் அதை வந்து கவுண்டர் டிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட அந்த பிரச்சாரம், கட்சியை நீரோட்டமாக வச்சுக்கிட்டது, இல்லை நம்ம வந்து இந்த தேர்தல் சண்டை போடலாம், நம்ம வந்து இபிஎஸ் தலைமையில் நம்ம வந்து அதிமுக ஒரு வாய்ப்பு இருக்குன்ற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து நிறைய பேர் கொத்தாக போய் சேரலாம்.
போயிருக்கிறாங்க, ஒரு 10 பேர் போயிருப்பாங்க. எப்படின்னா சீட்டு கிடைக்கல, கோவம், மனஸ்தாபம், செங்கோட்டையன் போனப்போ ஒரு 2 பேர் போனது, அந்த மாதிரி. அதே மாதிரி திமுகவில் முன்னாள் அமைச்சர்களா இல்லை இப்போ அமைச்சர்களாக இருக்கிறவங்கள எங்ககிட்ட வந்து சேருவாங்கன்னு ஆதவர்ஷனா பேட்டிலாம் கொடுத்தாரு. அதுவும் நடக்கலை. அப்போ இந்த 2 திராவிட கட்சிகளும் என்ன பண்ணிட்டாங்க, அதை டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தாவேக்காவை நோக்கி நிறைய பேர் போகிறத டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு மீறி கிடைச்சவங்க எல்லாமே வந்து இந்த கட்சிகளில் ஓரம் கட்டப்பட்டவர்கள். மீடியா நரேட்டிவ்ல பண்ண முடியலனாலும் ஆன் கிரவுண்ட் அவங்க அதை ப்ராப்பராக ஒன்று ஓரம் கட்டப்பட்டவர்கள், இல்லை வாய்ப்பு கிடைக்காதவர்கள். வாய்ப்பு கிடைக்காதவங்க வாய்ப்பை தேடி அங்கே போயிருக்கிறாங்க. அது அவங்களோட அரசியல் பார்வை எப்படி, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதான் யாரோ ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சொல்லி அது வைரலாக போச்சு. நல்ல வேலை 2 நாளைக்கு முன்னாடி திமுக ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடினா 230 நாளும் வேற கேண்டிடேட்டாக தான் விஜய் அந்த கட்சியில இருந்து வந்தவங்கள தான் போட்டிருப்பாரு. ஆமாம், அவருக்கு வேட்பாளர் கிடையாது. வேட்பாளர்களுக்கு வந்து போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு தோரணை என்பது இல்லை. இப்போது கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட வந்து செல்வந்தர்கள் கிடையாது வேட்பாளர். ஆனால் ஒரு பிரச்சாரம் பண்ணுற தோரணை, ஒரு கட்டமைப்பு, ஒரு நெஞ்சுறுதி அவர்களுக்கு அதிகம். இந்த 3 விஷயத்தில் தான் கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து எந்த காட்சி நடந்தாலும், எதிரில் இருக்கிறவங்க செலவு பண்ணாலும் இவங்க அவங்க உழைப்பை நம்பி போய் வீடு வீடாக போய் வாக்கு சேர்க்குற அந்த தன்மையை பார்த்துருப்போம். அந்த மாதிரிலாம் அவங்க வெளிப்படுத்தலை. விஜய் அவர்களை பொறுத்தவரைலாம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது இல்லை அப்படின்றது தான் கலா யதார்த்தம். அவர் கட்டமைக்கவும் விரும்பலை. 2வது சிஎம் கேண்டிடேட்டாக நம்ம பேசணும்னு நினைக்கிறது நாம் தமிழனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். ஒரு 16 ஆண்டு காலம் இந்த மாதிரி ரொம்ப கூடுதலாக உழைத்தவராகவும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஏஜ் ஃபேக்டர்னால இல்லை கடைசி நேரத்தில் எடப்பாடி அவர்களும் கூட மாவட்ட ரீதியில் டைம் இல்லைங்கிற மாதிரி போட்டுட்டார். இவர் தொகுதியாக உள்ளே போகிறார். அதை டூ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணார். அவருடைய இது பல நேரங்களில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகவும் போச்சு. அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு காரணமாக இருந்தாலும் அவரால் சில விஷயங்களை ரொம்ப கலோக்கியலாக கனெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சுது. இந்த உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு தம்பி தங்கைகளும் பார்க்குறாங்க. இந்த எலெக்ஷனில் சீமானவருடைய அந்த கேம்பெயின் ஸ்டைலோ இல்லை மற்ற விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து இப்போ காரைக்குடியில் நிற்கிறாரு. அவரும் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு. ஃபஸ்ட்டில் வந்து அவர் சரியாக வேலை பார்க்கல. அதாவது அவர் தொகுதியில் வேலை பார்க்கல, தமிழ்நாடு பூரா மற்ற வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறத போய் செஞ்சார். காரைக்குடியில் அவர் சரியாக ஃபோக்கஸ் பண்ணார். நான் ஒரு மாதம் முன்னாடி போனப்போ காரைக்குடியில் ஒரு பெரிய பேசுபொருள் இல்லை. நான் இப்போ விசாரிக்கும் போது காரைக்குடியில் அவருக்கு வாக்கு வங்கி ஏறுகிறது, அவருக்கு அங்கே வெற்றி பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள். அதேமாதிரி விஜய் அவர்களுக்கும் பெரம்பூரில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதாவதுங்க, நம்மளோட விருப்பு வெறுப்பு இல்லை நம்மளுக்கு வர செய்தி, நல்ல செய்தி கெட்ட செய்தி திணிக்கிறது அப்படின்றத தாண்டி மக்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு இடத்துல ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதிகமாக என்ன அந்த இடத்துல அவங்க வெற்றி பெறத்துக்குன்னா அது மக்களுக்கு சொல்கிற வாழ்த்துக்கள். அப்போது விஜய் அவர்களுக்கு பெரம்பூரில் நல்லா இருக்குது அப்படின்னா ஓகே, அது ஒரு வாழ்த்துக்கள். லெட்டும் ஸ்டார்ட் வித் கங்க்ராச்சுலேஷன் நோட். ஒரு எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். பல குரல்கள் வேணும். அதுதான் சட்டமன்றத்துக்கு அழகு. அதேமாதிரி அப்படி விஜய் பேசாத விஜய், மௌனியாக இருக்கிற விஜயே வராரு அப்படின்னும் போது மௌனத்தை கலைத்து குறவெளியை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வராருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். வரப்போகிற சட்டமன்றம் நல்ல கேள்வி கணைகள் கேட்பார். கண்டிப்பாக அந்த உள்ளூர் பிரச்சனையை வந்து அது ஒரு விஐபி தொகுதியாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காரைக்குடி இப்போ விஐபி தொகுதியாக மாறும்போது அங்கே இருக்கிற அதிகாரிகள் கொஞ்சம் பயப்படக்கூடிய தன்மை அதெல்லாம் இருக்குது. அதை பார்க்குறோம். அப்போ கட்சி இப்போ பார்க்குறோம், அவரை பற்றி பேசிட்டோம். கட்சின்னும் போது பார்த்தா அவர் வந்து ஒரு வலுவான கூட்டணி அவருமே அமைக்கலை. அவர் தான் திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்ற அந்த பிம்பத்தை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டமைக்கிறார். அது ஒரு பர்சன்டேஜ் லெவலில் பெருசாக போனால் தான் ஆட்சி மாற்றம் வந்து அவரால் கொடுக்க முடியும். அதாவது ஒரு கட்சி தோக்கணும், அதை தோக்கடிச்சுட்டு அங்கே போய் இவர் உட்காரணும். சும்மா ஒருத்தர் தோக்கடிக்கிறது ஒண்டி செய்தி கிடையாது. 8லேருந்து 35ங்கிற அந்த ஷிஃப்ட் ஒரு எலெக்ஷனில் நடக்கும்னா அது ரொம்ப கடினம். 8 வந்து ஒரு 12 ஆகலாம், இல்லை 16 ஆகலாம் அந்த பர்சன்டேஜ், இல்லை 8 6 கூட போகலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை பார்க்கணும். உழைப்பை அதிகமாக கொடுத்துருக்குறாரு, எளியவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாரு, தொகுதியாக போய் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரால் என்ன பண்ண முடியுமோ அது எந்த குறையும் பெருசாக இல்லாமல் அதை பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்க மாட்டார். விஜய் அளவுக்கு அவரால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்றதான் கலை யதார்த்தம். ஏன்னா சீமான் மேலே நம்ம இது பார்க்கும்போது மீடியாவில் அவருக்கு ஒரு பயஸ் இருக்குன்னு ஒரு விஷயமும் இருக்குது. அரசியலுக்கே வராத ரஜினிக்கு நம்ம 100 டிபேட் நடத்திருப்பாங்க. ஆனால் 15 வருஷம் கட்சி நடத்துகிற சீமானுடைய பொருட்கள் விவாத பொருளாக மாறுச்சா அப்படிங்கிற அந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் இருக்குங்கிறதும் ஒரு காரணமாக நம்ம இல்லை. உண்மைதான். அதாவது அவர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு எப்பொழுதுமே தயார். ஒரு சில நேரத்தில் கோபமாக வந்து திட்டிருக்காரு, ஒருமையிலெல்லாம் பேசியிருக்காரு, அதில் எனக்குமே வருத்தம் உண்டு. ஆனால் நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து தம்பின்னு தான் கூப்பிடுவார், அண்ணன் தம்பி அந்த மாதிரி பழகக்கூடாது. பர்சனலாக யாரும் கொண்டு போனது இல்லை. பர்சனலாக இல்லை, அவர் வந்து அந்த நேரத்தில் கோபம் வருது,
அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் வந்து யார் மீதும் எந்த பத்திரிகைக்காரர் மீதும் போய் வழக்கு தொடரல, இல்லை பத்திரிகையாரங்க போகும்போது ரோட்டில் முட்டையை அடிக்கல. நாம் தமிழர் கட்சியில் யாருமே அதை பண்ணலை. அவர் மீது வராத விமர்சனமோ இல்லை, இன்னும் சுருக்கமாக சொன்னால் பத்திரிகையாளர்களோ இல்லை அவர்களுக்கு எதிராக கருத்து வைக்கிறவங்களோ நாம் தமிழர் கட்சியில் ஆபாசனமாக பேசுறது கிடையாது. ஒரு குழந்தையே எடுத்துக்கிட்டால் வந்து விஜய் அண்ணா படம் போடுங்க அப்படின்னு அழுகுது. இந்த சைடு என்ன பாட புஸ்தகத்தில் வந்து எங்களுக்கு வந்து கப்பலோட்டிய தமிழன்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்லாம் இன்னும் பாடல் புஸ்தகத்தில் வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ட்ரெயின் பண்ணி பேசுகிறாங்களோ ட்ரைனிங் இல்லாமல் பேசுகிறாங்களோ அடுத்து. பட்டு இந்த சிறு வயசில் அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்களோ யார் அரசியல் தலைவர் அப்படின்றது, அதை வரவேற்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த தேர்தல் ஒரு நெருக்கடி இருக்கும். ஆனால் அவங்களோட உழைப்புலையோ வேர்வையிலையோ இல்லை வேட்பாளர் தேர்வுலையோ ஒன்றும் எதுவும் சிக்கல் இருக்க மாதிரி எனக்கு தெரியும். நாம் தமிழர் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பெரிய தவறு கூட்டணின்ற ஒரு விஷயத்த வைக்காம தள்ளி போடுறது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அவரோட வளர்ச்சியை வந்து தேய்மானப்படுத்துகிறது. அதில் ரிஸ்க் இருக்குது. அவர்களோட கட்சி அவர்களோட புரியுது. ஏன்னா இதற்கு பிறகு மேலே போதா இல்லை இதுக்கப்புறம் இது ஃபாலாங்கிறது தான் கருவு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இப்போ சீமான் அவர்கள் அவர் இவ்வளோ ட்ராவல் அவருடைய உடற்சோர்வு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வைக்கக்கூடிய வாதங்களுமே கூட பல நேரங்களில் ஒன்றுமே நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், விஜய்க்கு ஜஸ்ட்ல இது தூக்கி எல்லாரும் வந்துருவாருன்னு பேசுறதுங்கிறது அவருக்கு ஒரு அயற்சியை கொடுத்துருக்கா. கண்டிப்பாக கொடுக்குங்க. அவரும் மனிதர் தானே. அவர் வந்து ஒரு மிஷின் கிடையாது இல்லையா. அவருக்கும் உணர்வு இருக்குது, அவருக்கும் உழைப்பு. அதனால் நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், இந்த ஊடகத்தில் நம்மளை பேச மாட்டேன்றாங்க, விவாதம் கூட பண்ண மாட்டோம், நம்ம பத்திரிகையாளர் சந்திக்கிறோம், நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இப்போ நேஷனல் மீடியாலெலாம் கூட பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இங்கிலீஷ் சேனலெல்லாம் முன்னாடி அவ்வளோ பேச மாட்டார், இப்போ அதுவே பேசுகிறாரு, அங்கேயுமே வைரல் ஆகிறாரு. அதுதான் சிறப்பு. ஆங்கிலம் பேசுபவர்களிடையே சீமானோட அந்த கருத்தாக்கம் என்பது போய் சேர்கிறது. அப்போ பூரா வட இந்தியாவுக்கும் இங்கே தமிழர் ஒருத்தர் இருக்கிறார், அவரோட கருத்து போய் சேர்றதும் உள்ளபடியே அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அது. பட் அதை தாண்டி அவர் வந்து ஒன்று கிங்காக ஆடணும், இல்லை கிங் மேக்கர் ஆகணும். நான் ரெண்டுமே ஆடாமல் நான் கிங்கையும் செய்வேன் கிங் மேக்கரையும் செய்வேன்றது அது புது விதமான ஆட்டம் இருக்குது. இன்னொன்று, அவர் ஒரு விஷயத்தில் தன்னைத்தானே சமரசம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன சமரசம்னா, நான் கூட்டணி மாற்று வச்சா அது நான் மாற்று இல்லை அப்படின்றார். இப்போ ஐயா ராமதாஸ் கூட்டணி வச்சு தான் கட்சியை வளர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. வைகோ கூட்டணி வச்சு தான் வளர்ந்து கிளந்து தேய்பிறையோ வளர்ப்பிறையோ ஏதோ ஒன்று அடைஞ்சிருக்கிறாரு. விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வச்சு தான் எதிர்கட்சி அந்தஸ்து தலைவர் வரலும் போயிருக்கிறாரு. மூப்பனார் ஐயா கூட்டணி வச்சு தான் தமாகாவை வளர்த்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து வரலாறு பிழை எதுனா பண்ணிட்டாங்களா? ஆனாப்பட்ட திமுகவே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, அண்ணா திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. கேமுக்கான ரூல் புக் அது அப்படிங்கிறதாக இருக்கு பொலிட்டிக்கலி. சார், எதிரிக்கு எதிரி நண்பன்றது ஒரு போர் தந்திரம். ஒரே நேரத்தில் எல்லாரையும் வீழ்த்திருவேன்னு சொல்லிட்டு தான் ஈழத்தில் நம்ம அப்படி பாதிப்புக்குள்ளானோம். ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் இருந்த வரையிலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு என்னன்னா, ஒரு சமரசம் ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு நேரம் வாங்கி கொடுப்பாரு, ஒரு பேச்சுவார்த்தைக்கு டைம் கிடைக்கும். அது மாதிரி ஒரு யுக்தி இருக்கணும் இல்லையா. இப்போ ஒரு வேளை இவர் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி போயிருக்காருன்னா, இப்போ தாவேக்கால மேபி கூட்டணி போயிருக்கலாம், அது விஜய் அவர்களோட அந்த ஈகோ ஒத்து வரல, இவரோட ஈகோ ஒத்து வரல, ரைட்டு. வேறு யார் கூடனா சேர்ந்து பயணம் பண்ணு. இல்லை பாஜக தான் பிரச்சனை அப்படின்னா அதிமுகவோட கூட கூட்டணி போயிருக்கலாம். 11 விஜயகாந்த் எஃபெக்ட் அவரால் கொடுத்துருந்துருக்க முடியும். என்னைக்கு விஜயின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு சொன்னாரோ அன்னைக்கே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து ஒரு கூட்டணிக்கோ இல்லை தன் தலைமையில் ஒரு கூட்டணிக்கு தயாராகிருக்கும். அது செய்ய தவறிவிட்டார். விஜயும் கூட்டணி விஷயத்தில் தவறிவிட்டார், இவரும் தவறிவிட்டார். அதாவது கூட்டணின்றது வந்து ஒரு ஃபேக்டர். அந்த ஃபேக்டரே இல்லாமல் நீங்கள் ஆடுறீங்க. தேர்தல் வெற்றி என்பது தேர்தல் வியூகம், அரசின் மீது நன்மதிப்பு கெட்ட பெயர், கூட்டணி, வேட்பாளர் வசீகரம், தலைவரோட பிரச்சாரம், இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குல்ல. நீங்கள் அதில் ஒரு கார்டு கூட்டணின்ற அந்த ஒரு விஷயம் இல்லாமலே போகிறீங்களா? அவங்க 5 விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சண்டை போட வராங்கன்னா நீங்கள் 4 விஷயத்தோட தானே சண்டைக்கே போகிறீங்க. 7 பேர் டீம்னா நீங்கள் 5 பேர், 5 டீமே உங்களுக்கு கம்மியாக இருக்குல்ல. அதெல்லாம் சிக்கல் தானே, அது நடைமுறை சிக்கல். அது நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி, வணக்கம்.